ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் நம்ம மல்லி இப்போ உடம்பு முடியாத ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நம்ம விஜயும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு நம்ம நாகக்கிட்ட பார்த்துக்கோங்க நாகு, நான் வெண்பாவை தேடுறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறாங்க. என்ன மாப்பிள்ளை இப்படி விட்டுட்டு போகிறீங்க? எங்களுக்கும் வெண்பா மேலே கவலை இருக்குதான், ஆனால் நீங்கள் இருந்தால் ஒரு தைரியம் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இருந்தாலும் நாகக்கிட்ட நம்ம விஜய் இங்கே பாருங்க நாகு, நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, வெண்பா குழந்தை, அவளை அங்கே இங்கன்னு சொல்லிட்டு கால் வருது, நான் எல்லா இடத்துலையுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன், நான் வெண்பாவை தேடணும், நீ பார்த்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்லிட்டு வேகமாக நம்ம வெண்பாவை தேடுறதுக்காக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாகுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக விஜய் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களோட பொண்ணு தானே முக்கியம், நம்ம மல்லி முக்கியம் இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற நிலமுறை வந்துட்டாங்க நம்ம நாகு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் நம்ம மல்லிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம நாகு டாக்டர்கிட்ட இந்த மாதிரி மல்லிக்கு ஏதாச்சும் பெரிய ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டாக்டரும் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்தால் தான் தெரியும், ஒரு ரிப்போர்ட் மட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம மல்லிக்கு உண்மையாலேயே நிறைய ஏதாச்சும் பெரிய பிரச்சனை இருக்குமா அப்படின்றத விட அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாதுன்னாங்க. இருந்தாலுமே நம்ம விஜய் ஒரு பக்கம் நம்ம வெண்பாவை தேடி அலைஞ்சிட்ருக்காங்க. அங்கே ஒருத்தவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு குழந்தைங்கள பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காமிச்சு எல்லாமே விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஒரு கோயிலான ஒரு பொண்ணு இருக்காங்க, உங்கள் குழந்தை மாதிரி தான் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க. அங்கேயும் ஒரு குழந்தை இருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம விஜய்க்கு ஒரு நல்ல நியூஸ் கொடுக்குற விதமாக தான் இருக்க போகுது. நம்ம வெண்பா இருக்கிற இடத்த கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க போகிறாங்க. நம்ம வெண்பா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டதுக்கு அப்புறம் தாங்க நம்ம மல்லியோட நிலைமையவே யோசி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம விஜய் இருக்காங்க. என்ன நடக்க போகுது, இந்த பிரச்சனையால நம்ம வெண்பா காணாம போனதுனால நம்ம விஜய்க்கும் நம்ம மல்லிக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதாச்சும் ஒரு பிரிவினை ஏற்படுமா? கண்டிப்பா இந்த பிரச்சனையால பிரிவினையால நம்ம விஜய் மல்லி பிரிய போறாங்களா, இல்ல மறுபடியும் புரிஞ்சிக்க போறாங்களா நம்ம விஜய் நம்ம மல்லியும் நம்ம விஜய் புரிஞ்சுக்க போறாங்களான்றதை எல்லாம் பார்க்கலாமாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.